அனுபவம் தான் மன தைரியத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கும். உனக்கு தெரியாதா? ரொம்ப நல்லாவே தெரியும் சித்தி. அந்த அனுபவம் இவளுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. ஐயோ, என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியலையே. இந்த அம்மா நம்மள பாக்குது, அடிவயிரெல்லாம் கலக்குதே. அனிதா, பாட்டி, நீ ஒரு நாள் ரத்னத்து வீட்டுல இருக்கணும். என்ன சொல்றீங்க பாட்டி? நான் போய் டிரைவர் வீட்ல தங்கணுமா? ஆமா அனிதா, இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற டாஸ்க். ஒரு நாள் நீ அவன் வீட்டுல போய் தங்கு. பாட்டி, எனக்கு வேற ஏதாவது டாஸ்க் கொடுங்க. டிரைவர் வீட்டுக்கெல்லாம் என்ன போக சொல்லாதீங்க. நீ அங்கதான் போய் தங்கணும். மம்மி, மம்மி, பாட்டி இருந்தாலும் வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க. நான் வேலையெல்லாம் செய்ய சொல்லல, அவங்க வீட்டுல போய் தங்கி அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் கத்துக்க. பாட்டி ப்ளீஸ், பாட்டி வேண்டாம் பாட்டி ப்ளீஸ். நான் சொன்னதுதான். நீ அங்க போற, போய்தான் ஆகணும். என்னம்மா ருத்ரா, செல்லமா வளர்த்த பொண்ணு இந்த சித்தி டிரைவர் வீட்டுல போய் தங்க சொல்றாளேன்னு வருத்தமா இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல சித்தி. மத்தவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அனுப்புறேன்னு சொல்லிட்டீங்க. நல்ல விஷயம் தானே. அதுக்காக நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? போகட்டும். அத்தை, தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க. அவரு வீட்டுக்கெல்லாம் போய் அனிதாவால 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. வேண்டாம் அத்தை, ப்ளீஸ். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இப்போ இந்த பொண்ணுக்கும் நம்ம அனிதாவுக்கும் ஒரே வயசு தானே. அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுல வந்து 24 மணி நேரமும் வேலை செய்யறாள்ல, அதுக்கு என்ன பண்ணுவ? அவளுக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால சொகுசா இங்கே தங்கி அவ வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனா அனிதா அந்த வீட்டுக்கு போய் ஏன் கஷ்டப்படணும்? காரணம் இருக்கு. முதல்ல அனிதா அங்க போய் தங்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன காரணம்னு உங்க எல்லாருக்கும் புரியும். நாம வாழற சாபக்கேடான வாழ்க்கை நம்ம மகளும் வாழக்கூடாதுன்னு தான் அனிதாவை இந்த வீட்டோட வாரிசாக்கணும். அந்த காத்தே நம்ம பொண்ணு மேல படக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா இந்த அம்மா நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கே அனுப்புறாங்களே. ரத்னம், அம்மா, முறையா உன் பொண்ணு உன் வீட்டுக்கு வரா. அவளை பத்திரமா பாத்துக்குவியா? அம்மா. ஏன் ரத்னம் இப்படி தடுமாறுற? உன் பொண்ணை நீ பத்திரமா பாத்துக்குவியான்னு தானே கேட்டேன், அதுக்கு பதில காணோம். அம்மா, நீங்க சக்தியை தானே சொன்னீங்க? நான் உன் பொண்ணு அனிதாவை சொல்றேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அனிதாமா என்னோட சின்ன முதலாளி, அவங்கள போய்... அது எனக்கு தெரியாதா? ஏன் மக ருத்ரா ஓ மக சக்திய தன்னோட மக மாதிரி தானே பாத்துக்கிறா. அந்த மாதிரி எங்க மக அனிதாவை ஓ மக மாதிரி பாத்துக்குவியான்னு தான் கேட்டேன். அந்த அர்த்தத்துல தான் கேட்டப்பா. பாத்துக்கிறேம்மா. சரி அனிதா, நீ கிளம்பு, ரத்னத்து வீட்டுக்கு போ. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, வேண்டாம் பாட்டி ப்ளீஸ். இந்த பாட்டி பூட்டி எல்லாம் கிடையாது. நீ கண்டிப்பா ரத்ன வீட்டுல போய் தங்கணும். ரத்னம் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. ருத்ரா, அவளை அனுப்பி வைமா, போயிட்டு வரட்டும். சரிங்க சித்தி. அத்தை, பாட்டி பாட்டி. என்ன மம்மி, பாட்டி என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கல்ல. நான் எப்படி போய் ஒரு டிரைவர் வீட்டுல தங்க முடியும்?
அவங்க வீடெல்லாம் அப்படி குப்பை மாதிரி இருக்கும் மம்மி. உன்னோட இந்த தப்பான எண்ணத்தை மாத்திக்கணுங்கிறதுக்காக தான் சித்தி உன்னை அந்த வீட்டுக்கு போக சொல்லிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல அப்படி என்ன தப்பான எண்ணத்தோட இருக்கேன்னு எனக்கு புரியல. நம்மள மாதிரி பணக்காரங்க தான் வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்குவோம். ரத்னம் மாதிரி சாதாரணப்பட்டவங்களோட வீட்ல எல்லாம் குப்பையும் கூலமும் தான் இருக்கும்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்கே, அதத்தான் சொல்றேன். வசதி வாய்ப்பில்லாத ஏழைகளா இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்த சுத்தமா தான் வச்சுப்பாங்க. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. சரிங்க மம்மி, நான் அப்படி சொன்னது தப்புனே வச்சுக்கலாம். இப்ப நீங்க சொன்னதும் அவங்க சுத்தமா தான் இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. இது பத்தாதா? இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் எதுக்கு மம்மி டிரைவர் வீட்ல போய் தங்கணும்? என்னால முடியாது மம்மி. ப்ளீஸ் மம்மி, பாட்டி கிட்ட சொல்லி புரிய வைங்க மம்மி. வாங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி வாங்க. அனிதா, என் கையை விடு. இந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. சித்தி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எடுத்ததுதான். என்னால கூட அவங்க முடிவை மாத்த முடியாது. மம்மி மம்மி, இப்படி சொன்னா எப்படி மம்மி? எனக்கு நம்ம வீட்டு பெட்ல படுத்து தூங்கினாதான் தூக்கமே வரும். அதுவும் இல்லாம அங்க ஏசி இருக்காது, ஃபேன் இருக்காது, கொசு கடிக்கும். என்னால அங்கல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது மம்மி. இத புரிஞ்சுக்காம பாட்டி என்னடானா ஒரு நாள் முழுக்க அங்க தங்க சொல்றாங்க. என்னால உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியாது மம்மி. ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ். இங்க பாரு அனிதா, ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாள் தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். இங்க பாரு, தன்னோட பேத்தி எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு பேத்திய உன்னோட கடமை இல்லையா? அழாத, எல்லாம் சரியா போயிடும். நீ போயிட்டு வா. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி, ப்ளீஸ் மம்மி. ரத்னம், அம்மா பத்திரமா கூட்டிட்டு போ. அத்தை அத்தை அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை. கொஞ்சம் எடுத்து அண்ணி, சொல்லு. நீங்க இதுல தலையிடாதீங்க. ரத்னம், அம்மா. பத்திரமா பாத்துக்கோ. கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. போயிட்டு வா அனிதா. ஐயோ, won the game டா. சூப்பர் அமச்சி. 1 to 1 னு 15 கேம் ஆடி 14 கேம் ஜெயிச்சிட்டியடா. சூப்பர் அமச்சி. தேங்க்ஸ் மச்சி. சூப்பர் மச்சி. இப்போ கொஞ்ச நாளா சரியா கேம் செட் ஆகாம ஒரு 5 lakhs தோத்துட்டேன். இனிமே எப்பவுமே என்னால ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம வினித் சொன்னானே. இன்னைக்கு எப்படி சொல்லி வச்சு அடிச்சேன் பாத்தியா? ஒரே நாள்ல 4 lakhs வின் பண்ணிருக்கேன். இப்பவே வினித்துக்கு ஃபோன் பண்ணி கேம்ல நான் தான் கில்லின்னு சொல்றேன். சந்தோஷ், அவனுக்கு கால் பண்ணி வெறுப்பேத்தடா. அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானடா. அவ்வளவு பணத்தை தோத்துட்டேன்ற கவலையில தானே அவன் அப்படி சொன்னான். அவன் உன்னோட வெல்விஷர்னு உனக்கே தெரியும்ல. யா, he is one of my well wisher டா. அதனால நான் அவனை வெறுப்பேத்தல. பொழைச்சு போகட்டும். ஓகேடா மச்சான், அமௌண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. அதனால தான்டா இன்னைக்கு பார்ட்டி என்னோடது. என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி அதை வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கடா. டேய் மச்சான், இன்னைக்கு உன்னோட வின்னிங்க வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ற மச்சான். வெயிட்டர் சார், what do you want sir? நோட் பண்ணீங்க. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பீர், நல்லா கூலிங்கா எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். எனக்கு லெமன் பக்கடி 2 large எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். யுவர் ஆர்டர் சார். எனக்கு ஒரு ரெட் லகூன் மாக்டெயில் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், கொண்டு வரேன். என்ன மச்சான், காக்டெயில் குடிக்கிற வயசுல மாக்டெயில் குடிக்கிற? அது வெறும் ஜூஸ்டா. டேய், எனக்கும் ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல தான் இருக்கு. போதை அதிகமாகி நான் வீட்டுக்கு தள்ளாடிட்டு போனேன். என்ன அம்மாவும் அத்தையும் கொன்னே போட்டுருவாங்க. அதனாலதான் மனசை கட்டுப்படுத்திட்டு மாக்டெயில் ஆர்டர் பண்ணேன். கேம்ல ஒருத்தன் என்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறான்டா.
இன்னும் 10 நிமிஷத்துல எப்படி அவனை கவுக்குறேன்னு பாரு. ஏ சீதா, சீதா, உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? வெளியில வாடி. இப்ப எதுக்கு வாசல்ல நின்னு ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏய், முதல்ல கரண்டி கீழே வைடி. அங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருடி. என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப உங்களையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்லையே. ஐயோ, காருக்குள்ள பாருடி. காருக்குள்ளையா? ஏங்க, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? நம்ம மக முதல்ல பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை ஆரத்தை எடுத்து வரவேற்காம கேள்வி கேக்குறா பாரு. சொல்லுங்க, அனிதாமா எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஏய், அபிராமி அம்மா அனிதாமாவை ஒரு நாள் நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. வசதியா வாழ்ந்தவங்க, அவங்க எப்படி இங்க தங்குவாங்க? அதெல்லாம் தெரியாதுமா. அவங்க இங்கதான் ஒரு நாள் இருக்கணும்னு கண்டிப்பா சொல்லிருக்காங்க. அதனால தொண நீ கேள்வி கேட்காம போய் ஆரத்தை தட்டை எடுத்துட்டு வா. போ, சரி, சீக்கிரம் போ. அம்மா, உள்ள வாங்கம்மா. என்ன பெரிய மைசூர் பேலஸா கட்டி வச்சிருக்கேன்? உள்ள போனது அப்படி குதூகலமா இருக்கிறதுக்கு. இந்த வீட்டெல்லாம் எனக்கு வெளிய இருந்து பார்த்தாலே பிடிக்கல. இதுல உள்ள போய் ஒரு நைட்டு ஃபுல்லா ஸ்டே பண்ணணும். அம்மா வாங்கம்மா. அம்மா, வெயில்ல நிக்காம நிழல்ல நில்லுங்க. ஏய் சீதா, வாடி. நில, என்னது இது? முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதான் உங்களை ஆர்த்தி எடுத்து வரவேற்கலான்னு. உங்க பொண்ணு எங்க வீட்டுல சொகுசா இருப்பா, நான் இங்க வந்து கொசுக்கடியில படுத்து கிடக்கணுமா? இதுல என்ன ஆர்த்தி எடுத்து வர வரவேற்கிறீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. ஏய், நீ என்னடி அப்படியே நிக்கிற? நகரடி, அம்மா உள்ள போட்டோம். அம்மா நீங்க வாங்கம்மா, வாங்க. அம்மா வந்து உட்காருங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அப்படியே நிக்கிறேன். எவ்வளவு நேரமா அப்படியே நிப்பீங்க? நான் எல்லாத்தையும் தொடச்சு கிளீன் பண்ணிட்டேன். வந்து உட்காருங்கம்மா. ஏய் ஏய், ஃபேனை போடு. ஐயோ, என் தலை மேல ஒண்ணு விழுந்துடாதே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. ஏய், ஏன் நிக்கிற? ஃபேனை போடுறீ. சரிங்க, போடு. ஐயோ, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இந்த சவுண்ட் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏண்டி, அதான் ஆஃப் பண்ண சொல்றாங்களே, போய் ஆஃப் பண்றீ. போடி. அம்மா முதல்ல உட்காருங்கம்மா. போ. தபர், நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். நீ அவங்கள கொஞ்சம் நல்ல விதமா பாத்துக்க. அனிதாமாவுக்கு நீ ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு. வேற என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கொடு. பரன்மலை கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் எடுத்து நல்லா சோப் போட்டு கழுவி சுடு தண்ணில கழுவி அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். புரியுதா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, அவங்களுக்கு டீ காப்பி ஏதாவது வேணுமான்னு கேளு. அப்படி வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த அந்த பீங்கா பாத்திரம் இருக்குல்ல, அதை நல்லா கழுவிட்டு அதுல போடணும். புரியுதா? இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, புள்ளைய பெத்தவளுக்கு தெரியாதா பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு? என்னடி சொல்ற? ஆமா, நானும் 2 புள்ளைய பெத்தவ. போங்க, எனக்கு தெரியும். சரி. ஐயோ, எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு. இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் ஒருத்தனை தோக்கடிக்கிறேன்னு சொன்னல, எப்படி காலி ஆயிட்டான் பாரு. அட சூப்பர் மச்சான்.
உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆமா மச்சான். யூ ஆர் நாட் ஓன்லி டேலண்ட் அட் திஸ் கேம் மச்சி, பட் யூ ஆர் ஆல்சோ லக்கி. கங்க்ராட்ஸ் மச்சான். இப்படி கண்டினியூஸா வின் பண்றது யாருக்குமே சாத்தியம் இல்லடா. உன்னால மட்டும்தான் இதெல்லாம் முடியுது. மச்சி, இட்ஸ் மை கேம். இதுல என்ன எப்படி ஒருத்தன் ஜெயிக்க முடியும்? நான் எப்படி அவனை ஜெயிக்க விடுவேன்? நெவர். 1 to 6ன்னு ஒரே நேரத்துல 6 பேர் ஆடினாலும் அத்தனை பேரையும் நான் பீட் பண்ணி நான் தான் வின் பண்ணிட்டே இருப்பேன். சூப்பர் மச்சி. என்னை எவனாலையும் ஜெயிக்க முடியாது. பிகாஸ் ஐ am uniquely designed for this game. Cheers. ஆமா மச்சி, இன்னைக்கு விளையாடுன கேம்ல ஒருத்தங்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன்லடா, அவன் யாரா? ரகு மச்சி. என்னை எப்பவுமே அவன் தான் தோக்கடிச்சுட்டே இருக்கான். அவனை எப்படியாவது பீட் பண்ணணும்டா. இப்போ ஒன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அவனை நீ கண்டிப்பா ஜெயிப்ப. டெஃபினெட்லிடா. ஃபேக் ஐடியில இருந்து நான் இந்த கேம் ஆடுறதுனால நான் எப்படி இருப்பேன்னு அவனுக்கும் தெரியாது, அவன் எப்படி இருப்பான்னு எனக்கும் தெரியாது. அடுத்த முறை அவனோட சேர்ந்து கேம் விளையாட சான்ஸ் கிடைச்சதுன்னா நிச்சயம் அவனை அடிச்சு காலி பண்ணிடுவேன்டா. அம்மா, இங்க வைக்கட்டுமா? இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? நான் இங்க இருக்கிறது உனக்கும் உன் புருஷனுக்கும் வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் வேற வழி இல்லாம கடுப்புல இங்க உட்கார்ந்திருக்கேன். முதல்ல இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போ. சாரிங்கம்மா, வேற ஏதாவது வேணுமா? உன்னை இங்க இருந்து போ சொன்னேன். ஹே, போ. வந்துட்டான். அப்படியே பால் வேணுமா பழம் வேணுமான்னு. ச்சே. அம்மா, இதுல காத்து வருதாம்மா? இந்த ஃபேன் ஓடுறதுக்கு ஓடாமலே இருக்கலாம். இரிட்டேட்டிங். ஓ, அம்மா, இப்போ ஓகேவா? என்னங்க நீங்க? நாம இருக்கிற கஷ்டத்துல இதெல்லாம் தேவையா? ஏய், வந்திருக்கிறது யாருன்னு தெரியும்ல? என் பொண்ணுடி. என்னங்க சொல்றீங்க? அது அபிராமி அம்மா. அம்மாவை பொண்ணு மாதிரி நினைச்சு பாத்துக்கணும்னு சொல்லி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன். சரி, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? கொடுத்தேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி, வீட்டுல இருக்கிறதையா கொடுப்ப? கடையில இருந்து எதையாவது ஃப்ரெஷ்ஷா வாங்கி கொடுக்க வேண்டியதானே? எதுவுமே வேணான்னு எரிஞ்சு விழறாங்க. நான் போய் எப்படி பேச முடியும்? உனக்கு அவங்க கிட்ட பேச தெரியலடி. போ, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ரகு, என்னடா? அதோ நிக்கிறானே, அவனும் உன்ன மாதிரியே இந்த கேம்ல பெரிய கில்லாடிடா. அவன் பேர் என்னடா? சந்தோஷ். சந்தோஷ். நான் எல்லாரையும் ஈஸியா ஜெயிச்சாலும் எனக்கு ஒருத்தன் டஃப் கொடுத்துட்டே இருக்கான்னு சொன்னேனே, அந்த பேரும் சந்தோஷ் தான்.
அப்படின்னா அது இவன் தானோ? பார்த்தா என்ன மாதிரி ரிச்சான ஃபேமிலி பையன் மாதிரி தான் இருக்கான். எனக்கு அந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறவன் எனக்கு தகுதி இல்லாத ஒருத்தனா இருப்பானோன்னு நினைச்சேன். ஆனா இவன் தகுதியானவன் மாதிரி தான் தெரியுது. அம்மா, ம் டிஃபன் தான் சாப்பிடல, இந்த பாலையாவது குடிங்கம்மா. எனக்கு வேண்டாம் சக்தி. என்னங்கம்மா, அனிதாம்மா ஞாபகமாவே இருக்கா? ஆமா சக்தி, அவளுக்கு சாதாரண வாழ்க்கையும் புரியணுங்கிறதுக்காக தான் சித்தி அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அவளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப வெறுமையா இருக்கு. அவ இங்க டிகிரி முடிச்சிட்டு மேல் படிப்புக்காக அமெரிக்கா லண்டன்னு போறேன்னு சொன்னப்ப கூட அவளை பிரிஞ்சிருக்கணுமேங்கிறதுக்காக அவளை நான் எங்கேயுமே அனுப்பல. அவளுக்கு நான் எனக்கு அவனே வாழ்ந்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாளா இருந்தா கூட அவளை பிரிஞ்சிருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, என் அப்பாவும் அம்மாவும் அனிதா அம்மா மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அனிதா அம்மாவை பாத்துக்குவாங்கம்மா. உங்க அம்மா அவளை நல்லா பாத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சக்தி. அதனாலதான் நான் அவளை அனுப்பி வச்சேன். அவளுக்கு அப்பா இல்ல. அந்த குறை தெரியாம அவளை வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சக்தி? பூமிநாதன் ஐயாவை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கம்மா. அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணல, உங்க ஃப்ரெண்டு தாமா தப்பானவங்க. பூமிநாதன் ஐயா ரொம்ப நல்லவரு. இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வச்சு உங்க 2 பேரையும் நான் சீக்கிரம் சேர்த்து வைப்பேம்மா. சரி, நேரமாச்சு, நீ போய் தூங்கு. நைட்ல வெறும் வயித்துல படுக்க கூடாதுமா. கொஞ்சமாச்சும் இந்த பாலை குடிங்க. வேண்டாம் சக்தி, எதுவா இருந்தாலும் அனிதா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நானும் உங்க மகதான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்களே, அப்படின்னா நான் கொடுத்தா நீங்க சாப்பிட்டு தானே ஆகணும். அம்மா குடிங்கம்மா. நேரமாச்சு, நீ போய் தூங்கு சக்தி. சரிங்கம்மா.